அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுமே வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ். அந்த மெசேஜை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நெகிழ்ச்சியான உணர்வு, ஒரு பாசிட்டிவ் வைப் மைண்டில். நான் பார்த்த அந்த மெசேஜை பதிவு பண்ணவர் அருள்ராஜ் அப்படிங்கிற ஒரு மாற்று மத சகோதரர். இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமிய பெயர்தாங்கி மனிதர்களுக்கே இல்லாத புரிதல் அந்த மாற்று மத சகோதரருக்கு அவ்வளவு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக அதை வீடியோவாக பதிவு செஞ்சு வெளியிடணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை வீடியோவாக பதிவு செய்கிறதன் மூலம் அந்த சகோதரர் அருள்ராஜுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அவரை விட சிறப்பான முறையில் என்னால் இதை பதிவு செய்ய முடியுமான்னு தெரியல. இஸ்லாத்தை பற்றி அவருடைய புரிதலை ரொம்ப தெளிவாக, ரொம்ப நேர்த்தியாக அவருடைய எழுத்துக்களில் அவர் பதிவு செஞ்சுருந்தார். அதை அவருடைய புரிதலை, அவருடைய எழுத்துக்களை என்னுடைய வார்த்தைகள் மூலமாக இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஃபுல்லாக கேட்டு முடிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த நெகிழ்ச்சியான உணர்வு கட்டாயம் உங்களுக்கும் ஏற்படும் நம்புகிறேன். ஒரு நாளைக்கு 5 தடவை தொழணும். அதுவும் அதிகாலையில் பூவும் புல்லும் அசந்து உறங்குற நேரத்தில் தான் முதல் தொழுகைக்கான நேரம் வரும். அரை தூக்கத்தில் எந்திரிச்சு போய் தொழுதுட்டு வந்து அப்படியே தூக்கத்தை கண்டினியூ பண்ண முடியாது. கை, கால், காது, மூஞ்சி, தலைன்னு எல்லாத்தையும் 3 தடவை தண்ணி ஊற்றி அரை குளியல் போட்டு தான் தொழுக போகணும். அப்படி சுத்தம் செய்யாமல் போய் தொழுதா அந்த தொழுகை மொத்தமாக வேஸ்ட்டு தான். நல்லா வேலை பார்த்து நல்லா டயர்டாக இருக்கிற உச்சி வெயில் நேரத்தில் அடுத்த தொழுகை வந்துடும். அப்போவும் ஒரு அரை குளியலை போட்டுட்டு அறக்க பறக்க தொழுகைக்கு ஓடணும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் கண்ணயர்வோன்னு படுத்தா 3 மணி வாக்கில் ஒரு தொழுகை ஓடி வந்து நிற்கும். உடனே எந்திரிச்சு அப்பவும் ஓடணும். அடுத்து பொழுது சாயிற நேரத்தில் ஒன்று, ராத்திரி 8 மணி வாக்கில் கடைசியாக ஒரு தொழுகைன்னு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் முழுமையான முஸ்லீமாக இருக்கணும்னா அவர் சாப்பிடுவாரோ தூங்குவாரோ தெரியாது. ஆனால் அவர் டெய்லி 5 தடவை தொழுதே ஆகணும். இது மட்டும் தானா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு மறுபடியும் படுக்க போகிறது வரைக்கும் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மந்திரத்தை, அதாவது துவா, மனசுக்குள்ளே சொல்லணும். அதுவே 100 கணக்கில் இருக்குது. சாப்பிட்றதுல தொடங்கி எச்சில் துப்புறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம் சொல்லியே ஆகணும். இதோட முடிஞ்சு போகும்னா அதுவும் இல்லை. வருஷத்துக்கு 1 மாதம் கடும் விரதம் இருக்கணும். அவங்க சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தர்மமாக கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடக்கூடாது. வேலை செஞ்சு சம்பாதிக்க சங்கடப்பட்டு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க நினச்சா அவன் குடும்பமே நாசமாக போயிடுமா. நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனோ பக்கத்தில் இருப்பவனோ பசியோடு இருக்கான்னு தெரிஞ்சா அவனை விட்டுட்டு சாப்பிடவே கூடாது. வியாபாரத்தில் ஏமாத்தினா மவனே நீ தொலைஞ்ச. மனிதர்களுக்கு மட்டும்னு இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள் மேலேயும் கருணை காட்டணும். அதில் தெருப்பூனைக்கு சோறு வைக்கிறதும் தெரு நாய்க்கும் பறவைகளுக்கும் தண்ணி வைக்கிறதும் அடங்கும். தேவையில்லாமல் எந்த உயிர்களையும் துன்புறுத்தவோ கொல்லவோ கூடாது. ஏழைகள்கிட்ட போய் பணக்காரத்தனத்தை காட்டக்கூடாது. அனாதைகள் இருக்கிற இடத்துல போய் தன் பிள்ளைகளை கூட கொஞ்சக்கூடாது. அதிகாரம் இருக்குங்கிற திமிரில் அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு ஆங்காங்கே கடிவாளம் போட்டுக்கிட்டே இருக்கும். இதில் பலதும் எல்லாரும் செய்கிறது தானே அப்படின்னு நமக்கு தோணலாம். நம்ம ஆளுங்க செய்கிறதெல்லாம் அவங்கவங்க மன திருப்திக்கு. ஆனால் இஸ்லாமியர் எல்லாரும் இதையெல்லாம் கட்டாயமாக செய்யணுங்கிறது இறைவனின் கட்டளை. நம்மள்கிட்ட பணம் பொருள்னு எது இருந்தாலும் என் பொருளை என் இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்வேன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் உண்மையான இஸ்லாமியனாக இருக்கணும்னா அவனுடைய உடல் கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. இறைவன் கொடுத்த உடலை நல்ல முறையில் சுத்தமாக பயன்படுத்திக்க மட்டும்தான் அவனுக்கு உரிமை. மற்றபடி அந்த உடம்பை தூய்மையாக திரும்ப ஒப்படைக்கணும். அதனால தான் முஸ்லீம்கள் தற்கொலை செஞ்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூமியில் பிறந்து உயிரோடு வாழ்ந்து செத்து போகிறதோட மட்டும் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. மனித பிறப்பு, பூமியில் வாழ்வு, இறப்பு, கல்லறையில் நிம்மதியான ஓய்வு, மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுதல், நீதி விசாரணை, அவரவர் செய்த செயல்களுக்கு ஏற்ற வகையில் ஸ்வர்க்கம் நரகம் என்று பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே நிரந்தரமாக தங்க வைக்கப்படுதல் போன்றவைதான் இஸ்லாத்தின் தலையாய நம்பிக்கைகள். குர்ஆன் சட்டப்படி ஒழுங்காக மரியாதையாக வாழ்ந்துட்டு செத்தா கல்லறையில் நிம்மதியாக உறங்கலாம். மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு முடிவில்லா காலத்துக்கும் சொர்க்கத்தில் நிம்மதியாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் அயோக்கியத்தனமும் அநியாயமும் செஞ்சுட்டு செத்தா அவனை கல்லறையில் புதைச்ச பிறகும் வானவர்கள் வந்து அவனுடைய எலும்புகளை அடித்து உடைப்பாங்களாம். உலகின் இறுதி நாளில் உயிர்ப்பிக்கப்படும் வரையில் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் வேதனைப்படணுமாம். நீதி விசாரணைக்கு பிறகு நிரந்தரமான நரகத்தில் காலாகாலத்துக்கும் லோல் படணுமா. ஒருத்தனை கொலை செய்யணும்னாலோ ஒரு இடத்துல கொள்ளையடிக்கணும்னாலோ திருடணும்னாலோ அதுக்கு நல்லா யோசித்து பல தடவை நோட்டமிட்டு தான் பிளான் போடணும். ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையில் சில மணி நேரங்கள் தான் இடைவெளி இருக்கும்.
எல்லா தொழுகையையும் விடாமல் தொழுகிற ஒருத்தனால ஈனத்தனமான எதுக்குமே பிளான் போடுறதுக்கு நேரமே இருக்காது. ஒவ்வொரு தொழுகையையும் முழு மனதோடு செய்கிற எவனுக்கும் தவறான புத்தி வராது. அப்படி தோணினாலும் தொழுகைக்கு போயிட்டு வரும்போது அந்த கோண புத்தி மீறிடும். இவ்வளவையும் தாண்டி ஈனத்தனமாக நடக்கிறவன்லாம் முஸ்லீமே இல்லை. பேர் மட்டும் அப்துல்லானோ அய்யூப்னோ இருந்துட்டா மட்டும் அவன் முஸ்லீம் ஆயிட முடியாது. இஸ்லாமியர்கள் எல்லாரும் எப்போதுமே மரணத்திற்கு தயாராக இருக்கணுமா, அதே நேரத்தில் மரணத்தை விரும்பக்கூடாதான். இதையெல்லாம் படிக்கும்போது தலை சுற்றுதா, சுத்த பைத்தியகாரத்தனை மாதிரி தோணுதா? ஒருவேளை இந்த சொர்க்கம் நரகம்லாம் இல்லைன்னா இவங்க இங்கே செய்கிற எல்லாமே வேஸ்ட் தானேன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான பதில் இதோ. அதிகாலையில் எந்திரிச்சு சுத்தமாகறதுல தொடங்கி 5 தடவை தொழுறது எல்லாமே அறிவியல் படி நம்ம உடம்புக்கு உடற்பயிற்சி தான். வருஷத்துக்கு 1 மாதம் விரதம் இருந்தால் உடம்பு சுத்தமாகும். ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சால் மனிதநேயம் மேம்படும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அன்பாக இருக்கிறது, அவனோட பசியை தீர்ப்பது, எல்லா உயிர்களையும் நேசிப்பது, உணவு பண்டங்களை சிக்கனமாய் பயன்படுத்துவது மாதிரியான எல்லாமே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் கொள்கைதான். பெண்கள் ஹிஜாப் போட்டால் ஆண்களின் சபல புத்தியை கட்டுப்படுத்தலாம். ஆண்கள் தாடி வைத்தால் மாறுபட்ட சீதோஷ்ண நிலைகளிலிருந்து முகத்தின் தோல் பாதுகாக்கப்படும். துன்புறுத்தி கொல்லப்படாத, விபத்தில் அடிபட்டு சாகாத, இயற்கை மரணம் அடையாத, நோய்வாய்ப்பட்டு சாகாத, இரத்தம் முற்றிலுமாய் வடிக்கப்பட்ட, உண்பதற்கு 100% தகுதியான இறைச்சிக்குத்தான் ஹலால்னு பேர். ரொம்ப சூடானதை ஊதுனா அது கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அதனால தான் ஊதி சாப்பிடக்கூடாது. நின்னபடியே சாப்பிட்டாலோ குடித்தாலோ குடல் பிரச்சனை ஏற்படும். அதனால தான் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இதையெல்லாம் ஆன்மீக ரீதியில் பார்த்தா இஸ்லாம், அறிவியல் படி பார்த்தா ஹெல்த் டிப்ஸ். குர்ஆன் சொல்லும் இஸ்லாம் ரூல்ஸ் படி வாழ்ந்தா டபுள் சைடு சேஃப் லைஃப். உண்மையிலேயே ஸ்வர்க்கம் நரகம்னு இருந்தாலும் ஸ்வர்க்கம் பக்கமாக ஓடிடலாம். ஒருவேளை அப்படி எதுவும் இல்லைனா கூட யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம 4 பேருக்கு நல்லது செஞ்ச திருப்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய் சேரலாம். அதனால தான் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு இனிய மார்க்கம்னு சொல்கிறாங்க. எனிவே, டபுள் சைடு சேஃபாக வாழும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுருக்காரு. எவ்வளோ அழகான புரிதல், எவ்வளோ நேர்த்தியான வார்த்தைகளை கொண்டு அவர் இந்த பதிவை எழுதியிருக்காரு. உண்மையிலேயே சகோதரர் அருள்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி பேருடைய சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களை மாதிரி தெளிவும் இஸ்லாத்தை பற்றிய புரிதலும் கொண்ட மாற்று மத சகோதரர்கள் இருக்கும் வரை நம்ம எப்பயுமே வேற்றுமையில் ஒற்றுமை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.